ஒரு நாள் பட்டினி கிடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் குடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சை எடுத்து தான் சாகும். வேறு வழி என்ன இருக்குது? வேறு ஏதாவது இருக்குது? அப்போ என்ன தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கூட்டி போகணுன்றீங்களா? இது ஒரு கேள்வியா? அது கேள்வி. இது ஒரு கேள்வியா சொல்லு. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. விமர்சனம்ங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அப்படி நானும் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். அப்போ அப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன். நீங்கள் கேட்குற கேள்வியே நான் கேட்குறேன். அது எப்படி விமர்சனமாகும்? எப்படி விமர்சனமாகும்? அது அவர் விருப்பம். நீங்கள் அதை போய் பேசிட்டு கூடாது. நீங்கள் அதையே பேசிட்டு இருக்கிறீங்க. நான் அதை அறிவு இருக்கிறேன், அதை பேசுகிறத அறிவு இருக்கிறேன். அதை தாண்டி அரசியல் இருக்குங்க. அது இல்லை. நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி இது இவ்வளவு காலம் யாராவது பேசிட்டு இருந்தீங்களா? ஒரு அரச படுகொலை அது மக்களின் புரட்சி. அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க. அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்றுச்சா? போய் பார்த்து எல்லோரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைப்போம்னு சொன்னீங்களா? நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்துறீங்க? நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவன் கொலைப்படுத்தி செத்தான், அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பை எல்லை நின்று செத்து வந்தான்ல, அவனுக்கு போய் இப்படி பார்த்தியா? பணம் கொடுத்தியா? அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னியா? அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசலை சித்தத்துக்கு இவ்வளவு 35 லட்சம் கொடுக்குற, வேலை கொடுக்குறேன்றா, மாதம் 5000 கொடுக்குறேன்றா, அதையே 1.5 மாதமாக பேசிட்டு இருக்கியப்பா. விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் வீணாகதேன்னு அவன் பசிக்காக கொண்டு வந்தாங்க. ஊராரின் பசிக்கு தானே உழைச்சி கொண்டாந்தான். அதை பற்றி கவலைப்பட மாட்டா, பேசவே மாட்டா. எந்த அரசு கண்டுக்குச்சு தம்பி? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்லை 4.5 ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன் சொல்கிற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளைய வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில் போடுவ? அப்போ உழவர் குடியை நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க? உலகம் என்னை பார்த்து சிரிக்காதா? நீ விஷத்தை பாதுகாக்கிற, சாராயத்தை பாதுகாக்கிற, நீ நான் விளைய வச்ச நெல்லை வீதியில் போடுற. நீ எவ்வளவு கொடுங்கோன்மை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என் இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில் கிடக்கா என் நெல்? ஒவ்வொரு முறையும் வருதில்ல, ஒவ்வொரு முறையும் மழையில் நினைஞ்சு தானே கிடக்கிறோம்.